வணக்கம். ஜவைஜக் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது எம்பி சீட்டு கொடுப்போம் என்று சொன்னது உண்மைதான். மாநிலங்களவை உறுப்பினர் பதவி அதை நம்பித்தான் நாங்கள் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவோடு கூட்டணி வைத்தோம். எடப்பாடி சொன்னதை நாங்கள் பல பத்திரிகைகளையும் சொல்லியிருக்கிறோம். ஆமாம், அப்படிங்கிறப்ப கட்டாயமாக எம்பி சீட்டு தந்தாக வேண்டும். ஆனால் எடப்பாடி இன்னைக்கு கையை விரிக்கிறார். அதான் என்னன்னு தெரியல அப்படின்னு தேமுதிக பொருளாளர் சுதீஷனுடைய பேட்டி இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு வைரலானது மட்டும் பரவாயில்லை, இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அதிமுகவில். எடப்பாடி யோசிக்க ஆரம்பிச்சிட்டார். சொன்னது உண்மைதான், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. பலவிதமான பத்திரிகைகளிலும் அது செய்தியாக வந்தது. ஸ்வீட் பாக்ஸு மற்றபடி 5 சீட்டு சொல்லிட்டு பேச்சுக்கள் எல்லாமே ஓகே. ஆனால் திடீரென்று இப்படி திருப்பிக்கிட்டு பேசுனீங்க அப்படின்னா எங்களுடைய நிலைமை என்ன ஆகுது? அதனால் எங்களுக்கு எம்பி சீட்டு வேண்டும். இது தேமுதிகவிலிருந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு தகவல் எடப்பாடியை நோக்கி. இன்னைக்கு எடப்பாடி ஒரு மாதத்துக்கு முன்னாலே சொல்லிட்டார். ஐயோ, யாரோ என்னென்னமோ சொல்கிறாங்க, அதை பற்றி தான் இங்கே கேட்குறீங்களாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவித்தனமாக பேசினாரா, இல்லை முழு பூசணிக்காயை சோற்றில் அமைத்துவதை போன்ற ஒரு பேச்சா அப்படிங்கிறது தெரியும். அது அவருக்கு தான் தெரியும். ஆனால் மக்களாகி நம்ம பார்க்கக்கூடிய சமயத்தில் அது உண்மையிலே எடப்பாடி அவர்கள் முழு பூசணிக்காயை சோத்தில் மறைச்சிட்டாருன்னு சொல்லணும். என்ன அமைத்தினாலும் சரி, அரசியலில் பலவிதமான கருத்துக்கள் இருந்தாலுமே பின்னால் வரக்கூடிய ஒரு தகவல், மற்றபடி அடுத்த ஒரு கூட்டணி அப்படி நிலைப்பாடு வரக்கூடிய சமயத்தில் இன்னைக்கு எடப்பாடி கான்செப்ட் அதிமுகவோட கூட்டணி சேர்ந்துட்டாங்க. பட் தேமுதிக எங்கே சேர்றது அப்படின்னு இன்னைக்கு முடிச்சுட்டு உட்காந்துருக்காங்க. நம்ம கூட பலவிதமான வீடியோக்குள்ளே போட்டிருக்கோம். எப்படியாவது ஒரு வகையில் திமுகவோட கூட்டணி சேர்ந்துருங்க, ஒரு 2-3 சீட்டு கொடுத்தா கூட பரவாயில்லை அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான வீடியோக்கள் நம்ம போட்டிருக்கோம். இருந்தாலும் அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டில் தேமுதிக உறுதியாக இருக்குமா? ஏன்னு கேட்டால் திமுக அங்கே வரவேற்கக்கூடிய அளவுக்கு இல்லை. ஃபஸ்ட்டு மாநிலங்களவையில் ரேஞ்சுக்கு எதிர்பார்த்தாங்க. ஒரு சீட்டு கிடைச்சா கூட போதும் எம்பி சீட்டு அப்படிங்கிற ரேஞ்சுக்கு திமுக எதிர்பார்த்தாங்க. அதன் அடிப்படையில் தான் விஜயகாந்துடைய மறைவுக்கெல்லாம் ரொம்ப தனிப்பட்ட ஒரு மரியாதை கொடுத்தார் மு.க. ஸ்டாலின். அதை பிரேமலதா அம்மையார் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதான் பகிரங்கமான ஒன்று. இன்னைக்கு பாருங்க, அனகை முருகேசன் மற்றபடி நல்லதும் எல்லாருமே ஏகப்பட்ட பேர் கட்சியை விட்டு விலகக்கூடிய ஒரு சூழல். எல்லாமே பதவிக்காகத்தானே. இளைஞர் அணி அந்த செயலாளர் பதவி விஜய் பிரபாகருக்கு எந்தமா பிடுங்கி கொடுத்துருச்சு நல்ல தம்பிட்டு. அப்புறம் என்ன பண்ண முடியும்? ஒரு எம்எல்ஏ சீட்டும் வரல, ஒரு எம்பி சீட்டு ஜெயிக்க முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய சமயத்தில் இந்த பதவியை வச்சுட்டாவது அவங்க குப்பையை கொட்டிட்டு உட்காந்துருப்பாங்க. அதுவும் இல்லை அப்படின்னா அப்புறம் எதற்காக இருக்க வேண்டும் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்விக்குள்ள பலவிதமான தேமுதிக நிர்வாகிகள் இன்னைக்கு வந்துட்டாங்க. அதன் அடிப்படையில் என்ன ஆகுது? இந்த எம்பி சீட்டு இல்லை அப்படின்னா என்ன ஆகும்? தேமுதிக ஃபனால் முடிஞ்சு போச்சு. அதனால் இன்னைக்கு தேமுதிக பொருளாளர் எல்.கே. சுதீஷ் ரொம்ப பிடிவாதமாக பேசிட்டு இருக்கு. இந்த பிடிவாதமான பேச்சு எங்கு போய் முடியுமோ அப்படிங்கிறது தெரியல. ஆனால் இன்னைக்கு எடப்பாடி மனம் திறந்ததை போன்று, மனம் ஓப்பன் டாக்கு, ஆமாம், ரொம்ப நல்ல எண்ணத்தோடு பேசினாரா அப்படின்னு தெரியல. அதாவது 2 நாளைக்கு முன்னால் கேள்வி கேட்டிருக்காங்க. தேமுதிக பொருளாளர் சுதீஷ் தங்கள் கட்சிக்கு மாநிலங்களவை உறுப்பினர் பதவி அதிமுக கொடுப்பதாக சொன்னதாக சொல்கிறார். அது சம்பந்தமாக என்ன சொல்கிறீங்க அப்படின்னு பத்திரிகையாளர் கேட்டிருக்காங்க எடப்பாடிகிட்ட. அதுக்கு இது குறித்து கேட்கக்கூடிய சமயத்தில் எடப்பாடி ஒரு வித்தியாசமான ஒரு பதில் சொல்லியிருக்கார். அது நம்பிக்கை இருக்கிறதா அப்படிங்கிறது தெரியல. என்ன சொன்னார் அப்படின்னா, இது குறித்து இன்னொரு நாளில் விரிவாக பதில் சொல்கிறேன். அதான் புரியல. இது குறித்து இன்னொரு நாளில் விரிவாக பதில் சொல்கிறேன் அப்படின்னா ஒருவேளை பாஜகவோட டையப் வச்சு வேறு விதமாக பேசி வேறு ஏதாவது ஏற்பாடு பண்ண போகிறாரா, இல்லை தங்களுடைய ஒரு சீட்டை கொடுக்க போகிறாரா, சரி நீங்களும் கூட்டணிக்கு வந்துடுங்க அப்படின்னு அழைக்க போகிறாரா, அப்படி தான் தெரியுது.
அதிமுகவோடு கூட்டணி வைக்கக்கூடிய ஒரு சூழல்ல தேமுதிக அழைப்பு விடுக்க போகிறார் அப்படிங்கிற ஒரு மறைமுகமான ஒரு செய்தி தான் இதில் தெரியுது. அவருடைய பேச்சு அப்படிதான் புரியுது. அதை என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இது குறித்து இன்னொரு நாளில் விரிவாக பதில் சொல்கிறேன். அப்ப அந்த நாளில் அவர் எடப்பாடி என்ன பேச போறார் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயமா இன்னைக்கு போயிட்டு இருக்கு. வைரலான ஒரு விஷயமா போயிட்டு இருக்கு. என்றாலுமே கூட இப்படித்தான் பேச முடியும் அப்படிங்கிற ஒரு அரசியல் விமர்சனம், அரசியல் கருத்து இருக்கு இல்லையா? என்ன பேச முடியும்? ஒன்றும் கிடையாது. எம்பி சீட்டு, ஆமாம், அது நாங்கள் தர்றோம் தரல சொல்கிறீங்க, அப்புறம் இருக்கட்டும். மற்றபடி இந்த பிடிங்க எம்பி சீட்டு இல்லையா? அதிமுகவோட கூட்டணி இத்தனை சீட்டு சட்டசபை இதுக்கு கொடுத்துட்றோம், நம்ம நீங்களும் வந்துடுங்க, மற்றபடி எம்பி சீட்டை மறந்துடுங்க அப்படின்னு சொல்ல போகிறாரா அப்படிங்கிறதும் தெரியல. இதுக்கிடையில் வெற்றிவேல் வீரவேல் ஆப்ரேஷன் நடக்கும் அப்படின்னு நயினார் நாகேந்திரன் வந்து மிகப்பெரிய ஒரு பேச்சை ஒன்று பேசியிருக்கிறார். அதாவது அங்கு நடத்தி கொண்டிருப்பது பாகிஸ்தானுக்கு எதிராக பிரதமர் மோடி ஆபரேஷன் சிந்தூர். இங்கு இவர் நயினார் நாகேந்திரன் வெற்றிவேல் வீரவேல் அப்படிங்கிற பேரில் ஒரு ஆபரேஷன் 2026 சட்டமன்ற தேர்தல் நடத்த போறாராம். இல்லை, இங்கே நடத்தி அந்த ஆபரேஷன் போன்ற ஒரு நிலைப்பாடை தேர்தலில் நடத்தி என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. அவர் தேர்தலை ஜெயிப்பதற்கு உண்டான ஏற்பாடை பண்ணுறதுக்கு பண்ணுறார். ஏன்னா நயினார் நாகேந்திரன் மற்றபடி எடப்பாடி வேறு சமூகமாக இருந்தாலும் கூட கருத்து விஷயத்தில் ஒற்றுமையானது. ஏன்னா ஆல்ரெடி நயினார் நாகேந்திரன் அதிமுக இருந்தவர் தான். அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் இருவருடைய கருத்துக்கள் ஒற்றுமையாக இன்னைக்கு சேர்ந்தாச்சு. அதுக்காகத்தான் அண்ணாமலையை தூக்கிட்டு நயினார் நாகேந்திரன் உள்ளே போட்டோம்னா எடப்பாடி நயினார் நாகேந்திரன் ஏகப்பட்ட திட்டங்களோடு இன்னைக்கு இருந்துட்டு இருக்கிறாங்க. அண்ணாமலையை ஒதுக்குவது, மற்ற யாரெல்லாம் இருக்கிறார்கள் அவர்களையெல்லாம் ஒதுக்கப்பட்டவர்களெல்லாம் துண்டா அப்படி பளிச்சுன்னு ஆக்கிட்டு, குறிப்பாக அதிமுகவில் ஒதுக்கப்பட்டவர் டிடிவி, ஓபிஎஸ், சசிகலா கம்ப்ளீட் வாஷ் அவுட் பண்ணிட்டு நம்ம 2 பேர் மட்டும்தான் நிர்வாகம் பண்ணணும் தமிழகத்தில் எதிர்கட்சி அப்படிங்கிற பேர் சொல்லி மிகப்பெரிய ஒரு திட்டத்தை போட்டிருப்பதாக தகவல். அத்தோடு இந்த வெற்றிவேல் வீரவேல் ஆப்ரேஷன் அப்படிங்கிறது இன்னைக்கு அறிவிச்சிருக்கார் நயினார் நாகேந்திரன். ஆமாம், எப்படிதான் இருந்தாலும் திராவிட மாடல் ஆட்சி போய்கிட்டு இருக்கு. அதை எதிர்த்து இவர்களுடைய ஒரு கூட்டணி. ஏன்னா அதிமுக திராவிட கட்சி ஆல்ரெடி இதன் அடிப்படையில் அப்துல் ஜப்பார் சிறுபான்மை அவர் ஜமாத்தை விட்டு விலக்கப்பட்டுட்டார். அப்படி இருக்கக்கூடிய சமயத்தை சிறுபான்மையை விட்டு கட்டாயமாக 90%, ஆமாம் 90 விழுக்காடு சிதைந்து விடும் அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தவளாக போயிட்டு இருக்கு. அப்போ வேறு எந்த ஒரு விஷயத்தை வச்சு இன்னைக்கு எடப்பாடி நயினார் நாகேந்திரன் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு தகவல். அப்படி இருக்கக்கூடிய அந்த காலி இடத்தில் தேமுதிகவை நுழைப்பார்களா அப்படிங்கிற தகவல் தான் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு வைரலாக போயிட்டு இருக்கு. அப்போ தேமுதிகவை நுழைக்கக்கூடிய சமயத்தில் அப்புறம் எல்கே சுதீஷ் கேள்வி கேட்பார்ல, எங்களுக்கு எம்பி சீட்டு கொடுங்க அப்படின்னு கேட்பார். அப்போ எடப்பாடி அவர்கள் அதுக்கு தயாராக இருக்கிறார்களா? அல்லது அப்பா அதெல்லாம் விடுப்பா, பழைய கதை விட்டுரு, உனக்கு ஒரு 10 சீட்டு சேர்த்திய சட்டசபையில் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்ல போறாரா அப்படிங்கிறது தெரியல. இதையெல்லாம் விட இன்னொரு மிகப்பெரிய ஒரு விஷயம், அது நகைச்சுவையா மிகப்பெரிய ஒரு குண்டா உண்மையா அப்படின்னு தெரியல. ராஜேந்திர பாலாஜி சொல்லியிருக்கார், எடப்பாடி உத்தரவிடட்டும், ஒரு 1000 இளைஞர்களை ரெடி பண்ணி நான் இங்கே பாகிஸ்தானை நோக்கி நானே கூட்டிகிட்டு போகிறேன். அதுலேயும் குறிப்பாக விருதுநகர், என்ன மேற்கு மாவட்டத்தை சேர்ந்த ஏகப்பட்ட அதிமுக தொண்டர்கள் ரெடியாக இருக்கிறாங்க பாகிஸ்தானோட போரிட, எங்களுக்கு ஒரு 10 நாள் பயிற்சி கொடுத்தா போதுங்க ராஜேந்திர பாலாஜி சொல்கிறார். ஆல்ரெடி ஏகப்பட்ட நகைச்சுவைக்கு உள்ளானவர், அவருடைய பேச்சே அப்படித்தான் இருக்கும். நகைச்சுவைக்கு உள்ளானவர், கேலி கிண்டல் பிறர் பண்ணக்கூடிய அளவுக்கு அவருடைய பேச்சு இருக்கும். அதே மாதிரி அவருடைய வார்த்தையும் அதே மாதிரி தான் இருக்கும், பிறர் கேலி பண்ணக்கூடிய அளவுக்கு தான் இருக்கும். அதன் அடிப்படையில் சொல்கிறார், எங்களுக்கு 10 நாள் பயிற்சி போதும், துப்பாக்கி கொடுத்து 10 நாள் பயிற்சி கொடுங்க, கட்டாயமாக நாங்கள் பாகிஸ்தானை நோக்கி போகிறோம். நாங்கள் நேதாஜியின் வல்லரசுகள், நேதாஜியினுடைய ஒரு வாரிசுகள், அதனால் எங்கள் மேலே சந்தேகம் கொள்ள வேணாம்னு சொல்லி எடப்பாடி நோக்கி அவரு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை போட்டிருக்காரு. இது ஒரு நகைச்சுவை விஷயமாக இருந்தாலுமே சரி, மற்றபடி நயினார் நாகேந்திரன் சொல்லியிருப்பதையும் நாம் நகைச்சுவையாக எடுத்துக்கொள்ள முடியுமா? அல்லது அதே போல எடப்பாடி சொல்லியிருக்கக்கூடிய ஒரு வார்த்தை, எப்பா விடுங்கப்பா, இது சம்பந்தமாக இன்னொரு நாளில் நான் தேமுதிகவுக்கு எம்பி சீட் கொடுக்க சம்மந்தப்பட்டது
என்ன 2 நாளில் நான் அறிவிக்கின்றேன், அது சம்பந்தமாக விரிவாக பேசுகின்றேன் அப்படி சொல்லியிருப்பது நகைச்சுவையா அப்படிங்கிறது தெரியுது. அதையெல்லாம் விட தேவையில்லாமல் திருமாவளவனை ஏன் நயினார் நாகேந்திரன் இழுத்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு தகவல் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. ரொம்ப மிக கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். இதெல்லாம் ஒரு டோட்டலாக வந்துட்டு இருக்கு. தேமுதிக, அதிமுக ஆல்ரெடி முடிஞ்சது, பாஜக வட்டத்தில் வந்தாச்சு. இப்போ தேமுதிகவை இழுப்பதற்கு உண்டான ஒரு வார்த்தை ஜாலங்கள் போயிட்டு இருக்கு எடப்பாடி மூலமாக. அத்தோடு சேர்ந்து விசிகாவை இழுக்கிறதுக்கு தேவையற்ற முறையில் தூதுவாக நயினார் நாகேந்திரன் பேசி கொண்டிருக்கிறாரா? ஐயா திருமாவளவனை பொறுத்தவரை அவர் பாட்டு பேசிட்டு இருக்கிறாரு. ஆமாம், ஏன்னா பிறருடைய கட்சியினுடைய கூட்டணி கதை நானே மூடிவிட்டேன் அப்படின்ட்டார் அன்னைக்கே. அப்போ நயினார் நாகேந்திரன் பேசுறாரு, அடுத்தவங்க கதவை மூடுறதுக்கு இவர் யாரு? என்ன திருமாவளவன் யாரு? அடுத்தவங்களுடைய கூட்டணி கதவை மூடுவதற்கு இவர் யார்? இவரால் எவ்வாறு மூட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவரு பேசியிருக்காரு. இன்னைக்கு என்னடானா திருமாவளவன் நாங்கள் கூட்டணிக்கு கூப்பிடலையே அப்படின்னு மிகப்பெரிய ஒரு வார்த்தை ஜாலத்தை குண்டை போட்டிருக்காரு. அப்போ கூப்பிடுகின்றாரா? திருமாவை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாரா? இல்லை வேண்டுமென்று இழுக்கிறாரா? அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு வட்டம் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. ஆக பாஜக அதிமுக ஆல்ரெடி இதற்குள் தேமுதிகவையும் விசிகாவையும் இழுப்பதற்காக நயினார் நாகேந்திரன் திட்டம் தீட்டி கொண்டிருக்கிறாரா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு தகவல் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. எப்படி இருந்தாலுமே சரி, ஆமாம், இன்னைக்கு மு.க. ஸ்டாலின் மிகப்பெரிய ஒரு உச்சகட்ட பிரச்சாரத்தை இப்போ செய்துட்டு இருக்கார். ஆமாம், நாங்கள் 4 ஆண்டு முடிச்சிட்டோம், 5வது ஆண்டு பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆமாம், மக்கள் பார்த்து கொண்டிருங்கன்னு சொல்லி போட்டு ஒவ்வொரு பஸ்ஸாக ஏறி இன்னைக்கு உங்களுடைய மகளிருக்கு நாங்கள் கொடுத்த விடியல் பயணம் எவ்வாறு இருக்குன்னு சொல்லி போட்டு கேள்வி கேட்டு மக்கள்கிட்ட பலவிதமான பதில்களை பெற்றுக்கொண்டிருக்கிறார். இப்படி ஒரு சூழல் திமுக போயிட்டு இருக்கிறாங்க. ஊடக ஆய்வாளர்களையும் பத்திரிகையாளர்கள் கூட்டு வச்சு ஒரு 3 நாளைக்கு முன்னால் மிகப்பெரிய ஒரு கூட்டத்தையும் கூட்டி அங்கு எங்களை பற்றியும் திமுகவை பற்றியும் இப்போ எழுதாதீங்க, மக்கள் என்ன சொல்கிறாங்க, மக்களுக்கு நாங்கள் செய்த அந்த நல்ல திட்டங்களை பற்றி எழுதுங்க, மு.க. ஸ்டாலினை பற்றியோ திமுகவை பற்றியோ நீங்கள் பாராட்ட வேணாம் அப்படின்ட்டார். எங்களுடைய ஆட்சியினுடைய நிலைப்பாடு, நாங்கள் செய்த அனைத்து நல்ல காரியங்கள், மக்களுக்கு செய்த சேவைகளை மட்டும் பாராட்டுங்க, அது போகுது இப்படி சொல்லியிருக்காரு. அப்போ இது வெற்றி பெற போகிறதா அப்படிங்கிறது மிக ரொம்ப நுணுக்கமாக பார்க்கக்கூடிய ஒரு சூழல். ஆமாம், பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.